நாளில் செய்யும் விடைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாரராசி பலன்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை, அதாவது நவம்பர் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது மகர ராசிக்குள் நாம் செல்லலாம். மகர ராசி அன்பர்கள் கடந்த நாட்களாகவே ராசி அதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்ருக்கார். ராசி அதிபதி 12ல் மறைஞ்சால் உங்களுடைய சொல்லும் செயலும் எடுபடாது. சபையில் எடுபடாது, வேலை பார்க்குற இடத்துலையும் எடுபடாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டும். உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தலாம், மருத்துவ செலவுகள் வைக்கலாம். 2ஆம் இடத்து அதிபதி தனகாரகனான சனி பகவானும் உங்களுக்கு அதே தான். அவர் 12ல் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு பண வரவு செலவு இந்த வாரம் கொஞ்சம் சரியாக தான் போகும், மிச்சம் மீதி இருக்காது. பட் இருந்த போதிலும் சில சுப செலவுகள் நீங்கள் செய்வீங்க. அது கடன் வாங்கியோ அது இது பண்ணியோ செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. சரி, மேற்கொண்டு பார்ப்போம். இப்போது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், காரகோ பாவனாஸ்தி. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நீங்கள் பகைமை பாராட்டப்படுவீர்கள். இருந்த போதிலும் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை, கொஞ்சம் முரட்டு தைரியம் முரட்டு சுபாவம் கண்டிப்பாக வரும். 4ஆம் வீட்டை குரு பார்க்குறா, சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பில்டர்ஸ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இடம் வாங்கி இருக்கும் பணியாளர்கள் மற்றும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம். இராணுவத்துறை, மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை போன்ற உயர் அதிகாரிகள் நல்ல திறமையாக வேலை செஞ்சு நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாசல் வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு 5ஆம் வீட்டை ராகு இருக்கிறார். அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். 6ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால எது எப்படி இருந்த போதிலும் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், நீங்கள் மேற்படிப்பு படிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம். அதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடன் சுமை படிப்படியாக குறையுது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி, அதாவது 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம், அவங்களால உங்களுக்கு பண வரவு, பொருளாதார வரவு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாங்க. மிக சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்கள், தகப்பனாராலும் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் அவர் சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தகப்பன் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலை. உங்கள் வேலை வாய்ப்புக்கோ, உங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கோ ஏதோ ஒரு நிலையில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா 10ல் சூரியன் இருக்கார். தகப்பனாரால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம்.
10ஆம் இடத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார். 5க்கும் 10க்கும் உடையவன் 10இல் ஆட்சி நிலையில் இருப்பதால் சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றும் நடிகர், நடிகைகள், எழுத்தாளர்கள், பணியாளர்கள், டெக்னீஷியன்கள், ஃபைனான்சியர்கள், டைரக்டர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயர் எடுத்து நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியார் துறையோ அரசு துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு வாரம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 12இல் குரு நல்ல நிலையில் இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால் ஒரு சில ராசி என்பர்கள் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நிலை. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள், திருப்பணி செய்வீர்கள். உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு 12இல் குரு இருக்கிறார். உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா முருகப்பெருமானை வணங்குங்கள், கணபதியை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.